Hey guys, welcome to Dave Cooking. நம்ம என்ன சமைக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சமைக்க போறதில்ல, கரெக்ட்டா போறோம். கீரை. கடுகு கீரையான்னு தெரியல. தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு தகுந்த இன்கிரீடியன்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, கடுகு கீரை, அப்புறம் உப்பு, மொளகா ஒரு 3, அதுக்கப்புறம் வெங்காயம் 1, அதுக்கப்புறம் பூண்டு அண்ட் நெத்திலிய வந்து இடிச்சு வச்சிருக்கேன். அ இப்போ வாங்க சமைக்க உள்ள போகலாம். Guys, இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி அடுப்பு நல்லா சூடு பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இடிச்சு வச்ச நெத்திலி அண்ட் பூண்டு இருக்குல்ல, இதோட சேர்த்துடலாம். நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு ஃப்ளேவர் இருக்கும், நல்லா இருக்கும். சீரகம் வாசமாக இருக்கும், ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா வதக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப வதங்கினா கொஞ்சம் வதங்கினாலே போதும். நம்ம அதோட வந்து வெங்காயமும் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டோம். கேஸ் பாருங்க, நல்லா பூண்டு நெத்திலியும் நல்லா இதாக இருந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிப்போம். இதே போட்டுக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் வதங்குற வரைக்கும், வெங்காயம் பச்சை மிளகாய் வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். ஓகே கேஸ், பார்த்தா உங்களுக்கு தெரியும், வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வாசம் வருது. நம்ம வந்து இப்போ காய் வெங்காயம் நல்லா வெந்துருச்சு, பச்சை மிளகாவும். இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். சால்ட் ஆட் பண்ணிடுவோம். நான் இதை இவ்வளோ சால்ட் எடுத்துருக்கேன், இவ்வளோ கீரைக்கு. இவ்வளோ மிக்ஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம். ஓகே கேஸ், நல்லா வெந்துருச்சு. அவங்க பார்த்தாலே தெரியும், நல்லாயிருக்கும். எனக்கு டேஸ்ட்டாக சிம்பிளாக இருக்கும். ஆனால் ஈஸியாக இப்போ நீங்கள் ஒர்க்லாம் முடிச்சிருந்து கடுகு கீரை இருந்துச்சுன்னா சிம்பிளாக கட்ட பண்ணலாம். இந்த மாதிரி பட்டி சாப்பிடுவோம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video. Bye bye.